தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில போன வாரம் நடந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டையே திருப்பி போட்டிருக்கு. பீகார்ல இருந்து இங்க வேலை பார்க்க வந்த ஒரு குடும்பம், அப்பா அம்மா 2 வயசு குழந்தை கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய உடல் அப்படின்றது வேற வேற இடத்துல இப்போ கிடைச்சிருக்கு. சோ கூட இருந்த நண்பர்களே செஞ்ச துரோகம் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய விவாதமாகி இருக்கு. நிஜமாவே என்ன நடந்துச்சு, அன்னைக்கு அந்த ராத்திரி என்ன ஆச்சு, இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். கௌரவ் குமார், அவங்களோட மனைவி, அவரோட 2 வயசு குழந்தையான பிர்மணி குமார், இவங்க பீகார் மாநிலத்தில இருந்து வேலை தேடி ஜனவரி 21 இங்க சென்னை வந்திருக்காங்க. இவங்களுக்கு உதவியா யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய சொந்த ஊருக்காரங்களான சிக்கந்தர் மற்றும் கிருஷ்ண பிரசாத் ஆல்ரெடி செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மேல இருந்த ஒரு நம்பிக்கையில தான் கௌரவ் குமாரோட குடும்பத்தோட இவங்க ரூம்ல தங்கி இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை தான் இவங்களோட உயிருக்கே ஒரு வினையா அமையும் அப்படின்னு அவங்க நினைச்சு கூட பார்க்கல. ஜனவரி 25 ஒரு ட்ரிங்கிங் செஷன் நடந்திருக்கு. அப்போ சிக்கந்தருக்கும் கௌரவகுமாருக்கும் இடையில ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. சோ போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கௌரவகுமாரோட ஒய்ஃப் கிட்ட சிக்கந்தர் தப்பா நடந்திருக்கான். இதை தடுத்தப்போதான் சிக்கந்தர் அவனோட நண்பர்களோட சேர்ந்து கௌரவகுமாரை பலமா தாக்கியிருக்காரு இரும்பு ராட வச்சு. இதை பார்த்து பயந்து போன அந்த கௌரவகுமாரோட ஒய்ஃப் தன்னோட குழந்தைய தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. அவங்களையும் பயங்கரமா தாக்கியிருக்காங்க இவங்க. அந்த இடத்துலயே 2 பேரையும் இரும்பு ராடால அடிச்சு கொன்றிருக்கானுங்க. எவ்வளவு கொடூரம் பாருங்க. கொலை செஞ்சது மட்டும் இல்லாம மாட்டிக்காம இருக்கிறதுக்கு அவங்களுடைய உடம்புகளை தனித்தனி சாக்குல கட்டி வெவ்வேறு இடங்கள்ல போட்டு போயிருக்கானுங்க. கௌரவோட உடம்ப ஒரு சாக்குல கட்டி இந்திரா நகர்ல இருக்க ஒரு பைக் ஷோரூம் முன்னாடி போட்டு போயிருந்திருக்கானுங்க. போலீஸ் அந்த இடத்துல இருக்க சிசிடிவியை பார்த்தப்போதான் 2 பேர் சம்பந்தமே இல்லாம பைக்ல வந்து ஒரு சாக்கை வச்சுட்டு போயிருந்திருக்கானுங்க. அதை வச்சுதான் அந்த 5 பேரையும் போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. சொந்த மாநிலத்துக்காரன் தன்னுடைய நண்பன் இப்படி செஞ்சதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊரோட பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தணுமா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வெளியூர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.